வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியனோடு இணைந்து 6ஆம் இடத்துல அமர்ந்து சூரியனால் அஸ்தங்க தோஷம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நீரில் பூத்த நெருப்பாக தான் இருக்கும். எந்த திசை நடந்தாலும் சரி தான், அல்லது எந்த புத்தியாக இருந்தாலும் சரி தான், உங்களை கை தூக்கி விடவே விடாது. ஏண்டா இந்த பூமியில் நம்ம பிறந்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஏக்கமாகவே வர வச்சிரும். அதிலும் லக்னாதிபதி அஸ்தங்க தோஷம் அடைஞ்சி 6ஆம் இடத்துல மறைஞ்சி சூரியனோடு இணைந்து அஸ்தங்க தோஷம் அடையும் போது உங்களுக்கு ராகு திசையோ ராகு புத்தியோ வரும்போது நீங்கள் சொல்லா துயரத்தில் இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஏண்டா விடியுது அப்படின்ற ஒரு மன இறுக்கம் உங்கள் மனசில் ஏற்படும். அதிலும் ராகு திசையில் குரு புத்தி உங்களை வச்சு செஞ்சிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையிலையும் உங்களை காப்பாற்றக்கூடிய இந்த லக்னாதிபதி தான். அந்த லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துல சூரியனோட இணைஞ்சி அஸ்தங்க தோஷத்தில் மறையும் போது அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. லக்கணாதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு தேடுற அளவுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மனசை தளர விட்டுறாதீங்க. உங்கள் லக்கணத்துக்கு மறையாமல் கிரகங்கள் ஏதாவது இருக்கா பாருங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் 1-2 கிரகங்கள் லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கும். அந்த கிரகத்தில் எதுனா ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கான்னு பாருங்கள். அதாவது ராசிலையும் அம்சத்துலேயும் ஒரே கட்டத்தில் இருக்குதான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தோட அதிதேவதையை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க. உதாரணத்துக்கு செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு மறையாமல் 7ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ராசிலையும் சிம்மத்தில் இருக்கார், லக்கணத்துக்கு மறையாமல் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல ராசியில் இருக்கார், வர்க்கோத்தமும் பெற்று அம்சத்துலேயும் அதே சிம்ம ராசியில் இருக்காருன்னு வச்சுங்க. அந்த செவ்வாய் பகவானை இருக்க பிடிச்சிக்கோங்க. அவரோட அதிதேவதையான முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் வழிபட்டுட்டு வாங்க. லக்கணாதிபதி உங்களை கைவிடும் போதெல்லாம் உங்களை இறுக அணைச்சி காப்பாற்றுவார் முருகப்பெருமான். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.